இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து டிசையர் அண்ட் லஸ்ட். டிசையர் அண்ட் லஸ்ட் ரெண்டுக்குமே மீனிங் ஆசைந்தான். ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, டிசையர் வந்து ரொம்ப லிமிட்டடானது. அதாவது இன்றைக்கி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், இன்றைக்கி இப்போ ஒரு வைர நெக்லஸ் வாங்கலாம், இன்றைக்கி போய் ஒரு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம், இன்றைக்கி என் ஃப்ரெண்டை போய் பார்க்கலாம், இல்லைனா நல்ல மூவி பார்க்கலாம், இல்லையா அம்மாக்கோ அப்பாக்கோ நல்லா சமைச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் நம்மளோட டிசையர். அது வித்தின் த லிமிட்டேஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் லஸ்ட் அப்படி கிடையாது. லஸ்ட்டுக்கு வந்து அன்லிமிட்டெட் வேயாக இருக்கும். தீவிரமாக அதுக்கு அடையிறதுக்காக நம்ம தயாரெடுப்போம். அதுக்காக எந்த வழி வேணால் நம்ம சூஸ் பண்ணுவோம். அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம அந்த தீவிரமான ஆசையை அடையிறதுக்காக நம்ம ஆக்ஷனை போட்டு அதை எப்படியாவது அடையணும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் லஸ்ட்டு. ஜென்ரலாக லஸ்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, லஸ்ட் ஃபார் செக்ஸ்ன்னு சொல்லுவோம். செக்ஸ்க்கு மட்டும் இல்லை லஸ்ட்டு. தேர் ஆர் மெனி திங்ஸ் விச் கேன் பி கால்ட் அஸ் லஸ்ட். ஒன்றாவது வந்து லஸ்ட் ஃபார் ஃபேம், lust for money, lust for race, lust for women. இதெல்லாம் நிறைய விஷயத்தில் வரும். ஸோ செக்ஸ் மட்டும் இல்லை இதில், ஓகேங்களா? ஸோ இந்த லஸ்ட்டை வந்து நம்ம தீவிரமாகும்போது மனசு அது சாய்ந்து போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்மளை தூண்டும். ஆனால் இன்டர்நெட் அப்பப்போ வந்து சொல்லும், இது தேவையா, இப்போ போகணுமா, இதை தவிர்க்கலாமே அப்படின்னு. ஆனால் இந்த மனசு அதெல்லாம் கேட்காது. அந்த வழியில் போய் நிறைய விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி அது பாவமாக கூட மாறும். அதாவது இட் மே லீட் டு சின் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன். சரி, இப்போது லஸ்ட் இன்னொரு விதத்தில் நான் சொல்கிறேன். இப்போது நல்ல விதத்தில் சொல்கிறேன். நமக்கு ஒரு கடவுளை பார்க்கணுன்னு ஆசை, எப்படியாவது அடிக்கடி திருப்பதி போகணும், அவரை பார்த்து தீரணும் அப்படி சொல்லி நம்ம எல்லா வருஷமும் கரெக்டாக போய் அவரை அடையிறதுக்கு முயற்சி பண்ணி அவரை போய் பார்க்கணுன்னு நினைக்கிறோம். அதுக்கு பேரும் லஸ்ட்டு தான். ஆனால் நம்ம அது லஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அது ஒரு டிசைர் தானே, இல்லைங்களா? அதை நம்ம வந்து டிவோஷன் சொல்லுவோம், இல்லைன்னா பக்தின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம எப்போவுமே இந்த தீவிரமான டிசையர் ஏதோ ஒன்று பவர் அடையிறதுக்கோ, இல்லைன்னா மணி அடையிறதுக்கோ, இல்லைன்னா என்ன சொல்கிறது, பேரும் பெருமையும் சேர்க்கறதுக்கோ பண்ணுற அந்த மாதிரி டிசையருக்காக நம்ம ஒர்க் பண்ணி அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறது தவிர்த்தா ரொம்ப நல்லது, ரொம்ப மேன்மையானது. வணக்கம்.